வெல்கம் டு all ஸ்டூடெண்ட்ஸ். நாம இன்னைக்கு 27 அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஹாஃபிசா மற்றும் மாஞ்சாஸ் இந்த மாநிலத்தின் நடனம் ஜம்மு அண்ட் காஷ்மீர். போலகாத் மற்றும் உம்மத்தாத் இந்த மாநிலத்தின் நடனம் கர்நாடகா. இந்த மாநிலத்தின் நடனம் காஃபா மற்றும் போஹாடா மகாராஷ்டிரா. இந்த மாநிலத்தின் நடனம் சவாரி மற்றும் ராணப்பா ஒடிசா. அபுல் கலாம் ஆசாத், ஜி.ஆர்.டி. டாட்டா மற்றும் சத்யஜித் ரே 1992ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. நாம்தேவ் மகாபுருஷ சம்பிரதையாவை நிறுவியிருக்காங்க. துணை ஜனாதிபதி பதவி, ஜனாதிபதியின் பதவி நீக்கம், முன்னுரை அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்க நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969ல இருந்து 74 வரைக்கும் காட்கில் ஃபார்முலா தலைமையில நடந்துச்சு. பகுதி 14 நம்ம இந்திய அரசியலமைப்புல யூனியன் மற்றும் மாநிலங்களின் கீழ் சேவைகளை சொல்லியிருக்காங்க. தானா பகத் இயக்கம் 1914ல இருந்து 20 வரைக்கும் சோட்டா நாக்பூர்ல ஜாத்ரா பகத் தலைமையில ஓரன் பழங்குடியினரால நடந்துச்சு. மகாராஷ்டிரால கொண்டாடக்கூடிய பண்டிகை நாக பஞ்சமி, காளிதாஸ் பண்டிகை, ஷுக்கு உற்சவ். PM மத்ஸ்ய சம்பத யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பிரதமர் கிசான் சம்மான் நிதி அமைச்சகம் 2019. ஜல் ஜீவன் மிஷன், அத்துல் புஜல் யோஜனா ஜல் சக்தி அமைச்சகம் 2019. PM குசும் திட்டம் புதுப்பிக்கத்தக்க அமைச்சகம் 2019. பிரதமர் ஷரம் யோகி மந்தன் யோஜனா தொழிலாளர் அமைச்சகம் 2019. PM அன்னதத்தா ஆயி சனரக்ஷன் அபியான் விவசாய அமைச்சகம் 2018. மெசோலினிக்ஸ் பனபிட்டனே என்ற புதிய குளவி இனம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? மேற்கு வங்கம். எந்த ஆண்டுக்குள் சாலை கட்டுமானத்தில் 100% நகராட்சி கழிவுகளை பயன்படுத்த NHAI இலக்கு வைத்துள்ளது? 2027. இந்திய மொபைல் காங்கிரஸ் 2025இல் AI ஃபார் குட் உச்சி மாநாட்டை நடத்திய துறை எது? டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், அதாவது தொலைத்தொடர்பு துறை. கிழக்கு அண்டார்டிகாவில் இந்தியாவின் புதிய ஆராய்ச்சி நிலையத்தின் பெயர் என்ன? மைத்ரி 2. திராவியா போர்ட்டல் என்பது எந்த அமைப்பின் முன்முயற்சி? ஆயுர்வேத அறிவியல் ஆராய்ச்சிக்கான மத்திய கவுன்சில். குஜராத்தின் துணை முதல்வராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஹர்ஷ் சங்கவி. சுஜாதா சோனிக் மகாராஷ்டிராவின் முதல் பெண் தலைமைச் செயலாளர். உமர் அப்துல்லா ஜம்மு காஷ்மீருடைய முதல்வர். மகேஷ் குமார் கிச்சி டெல்லி மேயர். ரேகா குப்தா டெல்லி முதல்வர். விஜேந்தர் குப்தா டெல்லி சபாநாயகர். 2025ஆம் ஆண்டு அண்டர் 20 FIFA உலக கோப்பையை வென்ற நாடு எது? மொராக்கோ. அர்ஜென்டினா நாடு தோற்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. இந்த அண்டர் 20 FIFA உலக கோப்பை சில்லி நாட்டுல நடந்துச்சு. போர்ச்சுகல் நாடு UEFA நேஷனல்ஸ் லீக் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. மெக்சிகோ 2025 கொன்காகாஃப் தங்கக்கோப்பை அமெரிக்க நாடு தோற்கடிச்சு. மினர்வா FC அணி அண்டர் 40 நார்வே கோப்பை. நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி டைமண்ட் ஹார்பர் அணியை தோற்கடிச்சு 134வது டியூராண்ட் கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா நேபாள் நாடு தோற்கடிச்சு சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்டர் 17 மகளிர் சாம்பியன்ஷிப். இந்தியா ஓமான் நாடு தோற்கடிச்சு CFA நேஷன்ஸ் கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. தஜிகிஸ்தான் நாட்டுல நடந்துச்சு. இந்தியா சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்டர் 17 சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் ஜெயிச்சிருக்காங்க. பெருவில் நடைபெற்ற ஜூடோ ஜூனியர் உலக சாம்பியன்ஷிப் 2025இல் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? லின்தோய் சனம்பம். சோ இந்த லின்தோய் சனம்பம் வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. ஜோனி கெய்லனை தோற்கடிச்சு. ஆனந்த்குமார் வேல்குமார் சீனால நடந்த ஸ்பீட் ஸ்கேட்டிங் உலக சாம்பியன்ஷிப்ல இந்தியாவுக்காக முதல் தங்க பதக்கத்தை வாங்கியிருக்காங்க. வீரேஸ் என்ற முயற்சி நிதி ஆயோக்கின் பெண்கள் தொழில் முனைவோர் தளத்திற்கும் எந்த அமைப்பிற்கும் இடையிலான கூட்டு முயற்சியாகும்? DP வேர்ல்ட். இந்தியா இங்கிலாந்து இணைப்பு புதுமை மற்றும் புதுமை மையம் டிஜிட்டல் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா மற்றும் இங்கிலாந்தின் முன்முயற்சி. முக்கியமான கனிமங்களுக்கு சீனாவை சார்ந்திருப்பதை குறைக்க அமெரிக்காவுடன் எந்த நாடு ஒப்பந்தம் செய்துள்ளது? ஆஸ்திரேலிய நாடு. இங்கிலாந்தும் இந்தியா நாடும் சேர்ந்து மின்சார உந்துவிசை அமைப்புக்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்தியாவும் மொரிஷியஸ் நாடும் சேர்ந்து சீன கடற்படை நடவடிக்கைகளை எதிர்கொள்ள டியாகோ கார்சியோ அருகே செயற்கைக்கோள கண்காணிப்பு நிலையத்தை நிறுவ ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா நாடு சேர்ந்து முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. பந்திஷோர் திவாஸை எந்த சமூகம் கொண்டாடுகிறது? சீக்கியர்கள். இது எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டா குரு ஹர்கோவிந்த் சிங். குரு
கோபிந்த் சிங். ஸோ முகலாயர்கள் வந்து இவங்களை பிடிச்சு வச்சிருப்பாங்க. இவங்களை ரிலீஸ் பண்றாங்க. குவாலியர் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ட், குவாலியர் கோட்டையில இருந்து குரு ஹர்கோபிந்த் சிங்கை ரிலீஸ் பண்றாங்க முகலாயர்கள். ஸோ அந்த தினமா தான் இந்த பந்தீஸ்வர் திவாஸை, அதுவும் தீபாவளிக்கு கொண்டாடுவாங்க. அசாம் மாநிலம் அலியாங் லிகாங் பண்டிகை கொண்டாடுவாங்க. இலங்கை பூசன் போயா பண்டிகை. ஜம்மு அண்ட் காஷ்மீர் கீர் பவானி. ஆந்திர பிரதேசம் சக்கம்பாரி திருவிழா. பதர்வா அப்படிங்கிற இடத்துல மேலாப்பட் திருவிழா, அது ஜம்மு அண்ட் காஷ்மீர். அசாம் லங்காங் பூஜை. பாட்னா உன்மேஷா சர்வதேச இலக்கிய விழா 2025.